Hi buddies, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதிரசம் பர்ஃபெக்டாக வரதுக்காக ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தால் கூட பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் அதிரசம் செய்ய கற்றுக்கிட்ட போது நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சேன். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் என்னென்ன டிப்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த அதிரசம் ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதிரசம் செய்கிறதுக்காக முதல்ல நம்ம அரிசியை வந்துட்டு அளந்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எதில் வந்துட்டு அரிசியை மெஷர் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸ் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கிளாஸில் தான் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த பச்சரிசி வந்துட்டு கடையில் வாங்கின பச்சரிசி தான். மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தருவாங்க. அரிசி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அரிசியை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 டைம் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு நல்லா கிளியராக வர வரைக்கும் அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கின பச்சரிசியில் மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசியில் கூட செய்யலாம். அந்த பச்சரிசிக்குமே வந்துட்டு நான் சொல்கிற டிப்ஸையும் அதுக்கப்புறம் நான் சொல்கிற அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா அரிசியை வந்துட்டு நல்லா ஒரு 4-5 டைம் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியுமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா கிளியராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி கிளியராக வர வரைக்கும் அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அடுத்தது அரிசி ஊறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பவுலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியை வந்துட்டு கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு அரிசி நல்லா ஊறி இருக்கணும். 2 மணி நேரத்துக்கு ஊறிச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா உடஞ்சி வரும். அடுத்தது இந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு வடித்து எடுத்துடுங்க. அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டு ஃபேன் கடியில் போட்டுடுங்க. அதில் வந்துட்டு பச்சரிசியை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேலே போட்டுருங்க. இந்த பச்சரிசியை வந்துட்டு வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. ஃபேன் கடியிலே வந்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு காஞ்சதுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அந்த அளவுக்கு அரிசியை காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் போட்டு காய வைக்கும்போது நல்லா ட்ரையாக வந்துட்டு காய வச்சிடக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு காய வைக்கணும். ட்ரையாக வந்துட்டு அரிசியை காய வச்சிட்டிங்க அப்படின்னா அதிரசம் வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அரிசியை வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு காய வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா அரிசி மேலே கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்துட்டு அரிசி 1-2 ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு அரிசி வந்து காய்ஞ்சிருந்தால் போதும். காய வச்சு எடுத்துக்கிட்ட பச்சரிசியை ஒரு பவுலில் வந்துட்டு மாற்றிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுலில் அரிசியை வந்து மாற்றினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா மிக்ஸி கப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறதுக்குள்ளே அரிசி வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அரிசி வந்து ட்ரை ஆகாது. அடுத்தது மிக்ஸி கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிட்டு அரைச்சி ஒரு ஜல்லாடை வச்சு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. ஜல்லாடை வச்சு சலிக்கும்போது நம்ம ரவை சலிக்கிற ஜல்லாடை இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு சலிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் அரிசி மீந்திருக்கு. இதையும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு இது கூட அரிசி சேர்த்துக்கிட்டு நல்லா திரும்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவு ட்ரை ஆகாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அடுத்தது நம்ம மாவு சேர்த்துக்கிட்டு சலிக்கும்போது திறந்து சலிச்சுக்கலாம்.
அடுத்தது செகண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மாவையும் ஜல்லடையில் சேர்த்துக்கிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா பச்சரிசியுமே வந்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு அரைச்சி இந்த மாதிரி ஜல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி எல்லாத்தையுமே வந்துட்டு அரைச்சி மாவாக வந்துட்டு எடுத்துக்கினதுக்கு அப்புறமா அதோடைய ஈரப்பதம் வந்துட்டு அப்படியே இருக்கணும். அதுக்காக நல்லா மாவு வந்துட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அதோடைய ஈரப்பதம் வந்துட்டு அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட ட்ரை ஆகாது. வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி அதில் இந்த பச்சரிசி மாவை சேர்த்துக்கிற வரைக்கும் இந்த பச்சரிசி மாவு வந்துட்டு கொஞ்சம் கூட ட்ரை ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து அதிரசம் வந்துட்டு கொஞ்சம் கூட உடையாமல் முழுசாக கிடைக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்காக அடிகனமான ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வெல்லம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு துருவன வெல்லம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் 2 டைமாக 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். டோட்டலாக வெல்லம் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு துருவி எடுத்துக்கணும். வெல்லம் கரையிறதுக்காக எந்த கிளாஸில் வெல்லம் எடுத்துக்கிட்டோமோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மெல்ட்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காது அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டாம். வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நான் வந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு அதே கடாயில் அந்த வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை தண்ணி வந்துட்டு நல்லா ஒரு பாகுபதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை தண்ணி வந்துட்டு பாகுபதம் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் அரிசி மாவை சேர்த்து கலரிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், அதிரசம் கண்டிப்பாக வராது. இந்த வெள்ளை தண்ணி வந்துட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா வந்துட்டு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க, ரொம்ப வாசனை வர போல் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு இந்த வெள்ளை தண்ணி வந்துட்டு லைட்டாக பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பாகுபதம் வந்துச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த வெள்ளைப்பாகை வந்து சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரக்கூடாது. அந்த மாதிரி கரைஞ்சி வந்தது அப்படின்னா இன்னும் பாகுபதம் வரல அப்படின்றது அர்த்தம். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம லைட்டாக வந்துட்டு அந்த வெள்ளைப்பாகு வந்துட்டு பிசு பிசுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அப்போவும் வந்துட்டு நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கக்கூடாது. இப்போது வந்துட்டு ஏலக்காவுடைய தோலை மட்டும் நான் எடுத்துடுறேன். அதே போல் செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரும். அப்போவுமே வந்துட்டு நம்ம மாவை இது கூட சேர்த்துக்கக்கூடாது. தேர்டு ஸ்டேஜ் தான் வந்துட்டு நமக்கு அந்த பாகுபதமே கிடைக்கும். அப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த மாவை வந்து சேர்த்து கலரிக்கணும். அடுத்தது இப்போது ஒரு கம்பி பதம் வந்திருக்கா அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக வந்துட்டு அந்த வெள்ளை தண்ணியை வந்து கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம 2 கைக்கு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி ஃபார்ம் ஆகி உடையணும். அதுதான் வந்துட்டு ஒரு கம்பி பதம். இப்போது பாகுபதம் வந்துருச்சா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஏற்கனவே நம்ம சேர்த்துக்கிட்ட போல் வெள்ளை தண்ணியை சேர்த்து பாருங்கள். நம்ம சேர்த்துக்கிட்ட வெள்ளை தண்ணி வந்துட்டு தண்ணியில் கரைஞ்சி வருது. அப்போ இன்னும் வந்துட்டு பாகுபதம் வரலை. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வெல்லம் வந்துட்டு இந்த மாதிரி நுரைச்சி நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா பாகுபதம் வந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு வெள்ளைப்பாகை வந்துட்டு அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். கையில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக வருது. கொஞ்சம் கூட தண்ணியில் கரையில. கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிட்டாய் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், நல்லா சாஃப்டாக. இதுதான் வந்துட்டு கரெக்டான பாகுபதம். இந்த பாகுபதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரிசி மாவை சேர்த்துக்கிறதுக்காக. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இதை தனியாகவே செய்யலாம். ஆனால் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது தனியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கூட ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவு வந்துட்டு கெட்டி பிடிக்காமல் நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மாவு சேர்த்து கிளற கிளற வெல்லம் வந்து சேர்த்துக்கிறதால இலகி வர போல தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் வந்துட்டு இலகி வரணும். ரொம்ப வந்துட்டு நம்ம மாவு சேர்க்க சேர்க்க கெட்டியாகிடக்கூடாது. நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அதிரசம் செய்ய கற்றுக்கும் போது நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து எனக்கு பாகுப்பதம் வந்து சரியான ஒரு பாகுப்பதத்தில் வந்துட்டு நான் அரிசி மாவு சேர்த்துக்கல. அடுத்த மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாவு சேர்த்து கிளறும் போது அது வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கிறதால நல்லா இலகி வரும் இல்லையா? நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னடா இது இவ்வளோ இலகி வருதே, நம்ம எப்படி வந்து அதிரசம் வந்துட்டு தட்டுறது அப்படின்னு வந்து பயந்து அது கூட இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கிளறும் போதே வந்துட்டு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கையில் எடுக்கும்போது தட்டுறதுக்கே வரல. அந்த புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சமாக அது கூட பச்சை தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இலகுன போல் வந்துச்சு. ஆனால் வந்துட்டு அது அதிரசம் போல் தட்டி எண்ணெயில் சேர்க்கும்போது உடஞ்சிடுச்சு. இதெல்லாம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அதிரசம் செய்ய கற்றுக்கும் போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சில கரெக்ஷன்லாம் பண்ணி நான் அதிரசம் செய்யவே வந்துட்டு கற்றுக்கிட்டேன். அதிரசத்துக்கு மாவு இந்த மாதிரி கிளறும் போது தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப கெட்டியாக வர அளவுக்கு கிளறிடாதீங்க. நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப வந்து இலகியும் வராது, ரொம்ப வந்து கெட்டியும் படாது. அடுத்தது கடாயிலேருந்து இந்த அதிரச மாவு வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் வந்துட்டு மாற்றினதுக்கப்புறமா அதை வந்துட்டு மேலே நல்லா வந்து சமமாக தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து லிக்விடாக வந்துடுச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். மண் பாத்திரம் இருக்கும், எல்லார் வீட்லையுமே மண் பாத்திரம் இருக்கும். அந்த மண் பாத்திரத்தில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரத்தை வந்துட்டு அந்த மண் பாத்திரம் வந்துட்டு இழுத்துக்கும். இப்போது பவுலில் வந்துட்டு மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சமப்படுத்திட்டோமா, அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் மேலே வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிட போகிறோம். அதனால் அந்த மாதிரி வைக்கும்போது மேலே வந்துட்டு ட்ரை ஆகிடும். அதனால் எண்ணெய் அப்போல்லாம் நெய் வந்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இது மேலே வந்துட்டு பிளேட்லாம் போட்டு மூடாதீங்க. ஏன்னா வந்து காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு மேலே வந்து போட்டு வச்சுக்கலாம். பிளேட் போட்டு மூடினோம் அப்படின்னா இது சூடாக இருக்கிறதால தண்ணி வந்து வேர்த்து இதிலே வந்து ஊற்றும். இந்த மாதிரி வேர்த்து ஊற்றிடுச்சு அப்படின்னா அதிரசம் தட்டி எண்ணெயில் சேர்க்கும்போது அதிரசம் வந்து உடஞ்சி வரும். அதே போல் சப்போஸ் அதே மாதிரி நல்லா வந்துட்டாலும் கூட ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு அதிரசம் வந்து தட்டுறதுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அதிரசம் வந்துட்டு பொரித்து எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு சூடாகிட்டு இருக்கிற டைமில் நம்ம அதிரசத்தை வந்து தட்டி எடுத்துக்கலாம். அதிரசம் தட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கோங்க. இலையில வந்துட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இலைக்கு பதிலாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா எண்ணெய் கவர் அப்படின்னா பால் கவர் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் கூட நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு கையில் உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறமா இலை மேலே வச்சுட்டு அதிரசம் போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதிரசம் தட்டும்போது சைடில் வந்துட்டு விரிசல் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்துட்டு அதிரசம் தட்டுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். அதே போல் அதிரசம் வந்து இந்த திக்னஸ்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாயிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். மாவை எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா பபிள்ஸ் வந்து நல்லா எழும்பி வந்துச்சு அப்படின்னா நம்ம தட்டி வச்சிருக்க அதிரசத்தை சேர்த்துக்கிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக பூரி போல் உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். அதிரசத்தை சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிரசம் வந்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் திருப்பி விட்டு அதிரசத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போது அதிரசம் கலர் வந்துட்டு நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அடுத்தது அதிரசத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வந்துட்டு புழிஞ்சு எடுக்கிறதுக்காக ஒரு வட்டா கிண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு அதிரசத்து மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற எண்ணெயை ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தட்டி வச்சுருக்க அதிரசத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு அதே போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட வந்துட்டு உடையாமல் முழுசாக வருது. இதே போலவே வந்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட உடையாமல் அதிரசம் வந்துட்டு செஞ்சிடலாம். இந்த அதிரசத்தையுமே வந்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே போல் ஒரு வட்டா கப்பு எடுத்துகிட்டு அதிரசத்து மேலே வச்சுட்டு நல்லா எண்ணெயை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் வந்துட்டு அதிரசம் வந்துட்டு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அதிரசம் வந்துட்டு சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அதிரசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷலாக தீபாவளிக்கு செய்கிற எல்லா பலகாரம் ரெசிபியும் வந்துட்டு நம்ம சேனலில் போட போகிறோம். அதனால் நீங்கள் அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.